ஹாப்பி பர்த்டே எங்கள் தங்க தளபதியே. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. என்று போல் இன்றும் ஆளுங்க. கண்டிப்பாக வந்து 2026 சரான சம்பவம் வருது. அண்ணனை வந்து இவ்வளோ பார்க்காது அப்டேட் வருமான்ட்டு வெயிட் பண்ணிலாம் பார்த்தோம். ஆனால் அண்ணன் வந்து கள்ளக்குறிச்சியில் போய் ஒரு சரான அப்டேட் கொடுத்துட்டாரு போல். அவர் ஷேவ் பண்ணி பார்த்தேன். அதோட அவ்வளோதான். படத்தில் நினச்சிட்டு கோட் படத்தில் நினச்சிருக்கேன் ப்ரோ. அல்ல அப்போ பார்த்தது டிஆர் கார்டனில். அதோட பார்க்கவே இல்லை அண்ணனை. நடுவில் பார்த்தேன் வந்து கிளிப்பு குத்தாப்பில் அங்கே போனாப்பில் நேற்று ஷோவெலாம் தாடிலாம் வளர்ந்து பயங்கரமாக இருந்தாப்பில். ஒரு கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த 15th பர்த்டே வந்து நாங்கள் நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அண்ணா வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து எனக்கு வந்து செலிப்ரேட்லாம் வேணாம், நீங்கள் போய் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணணும்னு தோணுது பிறந்த நாளைக்கு அங்கே போயிட்டு நேரடியாக போயிட்டு அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாப்பில். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சரி ஓகே படம்னாச்சும் வந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு இதில் வந்துக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த நல்ல அண்ணா வந்து 50வது பற்றி தமிழக வெற்றி கழகம் வேறு கட்சி வர ஆரம்பிச்சார். தலைவராக செல் பண்ணுவோம் பயங்கரமாக மாதிரி நல்ல ஒரு எதோ யோசிச்சு வச்சேன் ப்ரோ. எல்லாமே அண்ணனை வந்து நாளைக்கு அண்ணன் நியூஸ் விட்டதுலேருந்து அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துலேருந்து எதுவும் நல்லா பண்ண முடியல. முடிஞ்சளவுக்கு அவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணது தான் ப்ரோ மைண்டில் ஒன்று இருக்குது. ஸோ ஓகே எதுவுமே இல்லாமல் அண்ணன் படம்னாச்சும் பார்க்க வந்தாமல் வந்திருக்கோம். அண்ணன் வேணான்னு சொல்லும் போது இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு. வேணும் அண்ணன் மட்டும் செலிப்ரேட் அதுவும் 50வது நாள் ப்ரோ. அண்ணன் வந்து இது இன்னும் 2 படம் தான் வர இருக்குது அண்ணனுக்கு. தலைவர் வந்து இந்த வாட்டி அந்த கள்ளக்குறிச்சி விஷயம்ன்றனால அமைதியாக போயிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். இந்நேரத்துக்கு இங்கே ரோகிணி தேட்டரில் வேற லெவலில் இருந்திருக்கும் சொல்ல முடியாது. எப்பயுமே ரோகிணி தேட்டர் தளபதி பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் ஒரு கருப்பு இதுவாக என்ன பண்ணுறது அதான் ப்ரோ. ஸோ நம்ம வந்து தளபதி 1000 சொல்லியிருந்தாலும் ஸோ நமக்கு வந்து அவர் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம இந்த டைமில் நின்றுட்டுருக்கோம். தலைவராக சொன்னனால எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஆனால் உள்ளே போனால் தளபதி தான். உள்ளே போயிட்டா அடுத்த 2.5 மணி நேரத்துக்கு கிழி தான். ஆல்ரெடி கதையும் நமக்கு தெரியும். போனோமா கத்திக்கினே இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான் தலை. கூட்டமாக வேற வந்திருக்காங்க கட்டி. இந்த வாட்டி இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவராக நம்ம ஒரு வந்திருக்கோம். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? நம்மளாம் தொண்டர் ப்ரோ. ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் எந்த கட்சியும் சேர்ந்து விட்டோனவே முதல்ல ஜாயின் பண்ணது நாங்கள் தான். எங்கள் ஏரியாவில் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிட்டோம். எப்படா அந்த இது சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அவரோட கொள்கை கோட்பாடு என்னது எல்லாத்தையும் அவருக்கு தான். வருஷம் எப்போவுமே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த தடவை அவர் தலைவராக பர்த்டே கொண்டாடுறதுனால இன்னும் பயங்கரமாக எல்லா இடத்துல செலிப்ரேஷனும் நிறையவே இருக்குது. நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஆமாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணதுனால கொஞ்சம் மூவ் ஆக வேண்டியது இருக்குது. ஆனால் மன்றம் அந்த சைட்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் தேட்டர் செலிப்ரேஷன் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது நடக்குது இந்த தடவை. ஆமாம் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல மூவ் அது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் முன்னாடியே போனது. அரசியல் தெளிவாக இருக்காருன்னு காட்டுறாரு. பார்ப்போம், அது போக போக தெரியும். ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல பேர் சுற்றி பேசுகிறவன் 1000 நெகட்டிவாக பேசுவான். ஆனால் அவர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்காரு. செலிப்ரேஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் எல்லோரும் இப்போ தலைவராக அவரை பொறுப்பேற்றவுடனே இன்னும் பயங்கரமாக இருக்குது. செலிப்ரேஷன்லாம் இன்னும் டபுள் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப டபுள் ஆகிடுச்சு. எல்லா தேட்டர்லேயும் ஷோஸ் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. இப்போ எல்லா ரீலீஸ் படத்துக்கும் தலைவருக்கு எல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு. மன்ற சைடில் பண்ணல, அதான் ஒரு வருத்தம். வேறு எதுவும் இல்லை. அந்த ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஃபேனாக பேசணுன்னா ஒரு சிஎம் சீட்டில் உட்காரணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நான் இப்போ ரியாக்ட் பண்ணணுன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் காம்படிஷன். ஏன்னா 50 வருஷம் 60 வருஷம் அரசியலில் இருக்காங்க. தலைவர் புதுசாக வரன்ற போதே அவங்களுக்கு அந்த அறிவிப்பே கொஞ்சம் பயமாக இருக்குன்னா அப்போ தலைவர் கண்டிப்பாக எதனா பண்ண முடியும். ஒரு வேளை பார்ப்போம். 2026 இல்லைனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு 2031 நமக்கு தான். அவ்வளோதான். ரொம்ப ஃபன்னாக வைபாக போச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குற மாதிரி. துப்பாக்கி ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ப்ரோ. இன்றைக்கி ஷோ கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. மார்னிங் ஷோ ட்ரை பண்ண கிடைக்கல. நல்லாயிருக்கும். இந்த ஷோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. 26 எலெக்ஷன் நம்மளுக்கு தான். முடிச்சுக்கலாம். நமக்கு தான் ப்ரோ. அடுத்த 5 வருஷம் நம்மளுது ப்ரோ. தலைவராக கள்ளக்குறிச்சிலாம் போயிட்டு போய் பார்த்துருங்க. பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண பார்க்குறீங்க. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தானே ப்ரோ. இந்த மாதிரி சோக சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எதுக்கு என் பர்த்டே கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்ல நல்ல விஷயம் தான். தளபதி பர்த்டே எப்படி இருக்குன்னா எப்படி சொல்கிறது, உலகத்திலேயே இல்லாத வேர்ல்டு வெல்ஃபேர் டேனா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். தரமாக இருக்கும் ப்ரோ. அதாவது எப்படின்னா அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள் அப்பாற்பட்ட எல்லாத்தையும் தாண்டி அவர் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெய்வம். அவ்வளோதான். கட்சி தலைவராக இந்த வாட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு. எப்படி இருக்குது? கட்சி தலைவராவா? அவர் அரசியலுக்கு வரமாட்டாரா? எப்போ வருவார்? எப்போ தான் வந்து கட்சி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு
ஒரு செகண்டு எப்போ ஒவ்வொரு செகண்டும் ஏங்காத நொடியே கிடையாது. இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க சினிமாலே இருந்து போயிடலாம், இந்த வயசில் வந்து அவர் அரசியலுக்கு வரணுமா, தேவையில்லாத வேலை, விஜய் வந்து அது நடக்கும் இது நடக்கும் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து 2026 முதலமைச்சர், அவ்வளோதான். மக்கள் வந்து அவர் ஆல்ரெடி முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவர் தான் முதலமைச்சர், வரதான் போகிறாரு. எல்லாத்தையும் இப்போ அது சொல்கிறாங்கல்ல, இப்போலாம் வந்து எல்லாம் வந்து விஜய் வந்து முதலமைச்சர், அவர் நடிகர் தான் அப்படிங்கிறாங்க. நடிகரெல்லாம் யார் இப்போ ஓட்டு போட போகிறா அப்படிம்பாங்க. அதே தான் நடிகர் எம்ஜிஆர், அதே தான் ஜெயலலிதா நடிச்சிருக்காங்க. கலைஞர் அதே ஃபீல்டு தான். எல்லோரும் எல்லாரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சினிமா தொழில் இருந்து மேக்ஸிமம் வந்தவங்க தான். ஒன்று விஜய் வந்து நடிகருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று அவர் வந்து நடிகரையும் தாண்டி அவர் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. ஃபேன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட், எல்லாருமே வந்து அவர் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் சரி, அவர் மூவ் ஆகிறதும் சரி, ரசிகர்களுக்காக மட்டும்தான் பண்ணுறாரே தவிர அவருக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. வெற்றி கழக தலைவராக இப்போ கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அவர் பார்த்துட்டு வந்துருக்காரு. அவர் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாதீங்கன்ட்டு ஃபேன்ஸ்க்கு அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் உலகமே பார்க்காத, இது வரைக்கும் உலகமே பார்த்துருக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணலான்னு இருந்தோம். பெரிய செலிப்ரேஷன் கிராண்டாக பண்ணலான்னு தான் இருந்தோம். கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் ரேவந்த் அண்ணா போட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓடிஎஃப்சிலேருந்து இது மாதிரி வர செலிப்ரேஷன் நாங்கள் பெருசாக பண்ணுறவங்கும் போது பெரிய செலிப்ரேஷன் விஜய் ஃபேன்ஸில் நாங்கள் வந்து நெவர் பிஃபோர் சீன் அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் வந்து நாங்கள் பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லாருமே வந்து டக்குன்னு சட்டனாக ஒன்று சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டி இப்போ நான் அரசியல்வாதி. இதனால் வந்து நான் ஒரு நடிகருக்கு ரசிகன், இப்போ நான் ரசிகன் கிடையாது, நான் இப்போதைக்கு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கி நான் படம் பார்க்க வந்திருக்கேன். அது இல்லாமல் வந்து நடிகராக இப்போயும் ரசிகனாகவும் இருக்கும். அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். உங்களுக்கு என்ன வேணும் அதை எல்லாம் வேணும், மாற்றுவோம், எல்லாத்தையும் வந்து கதற விடுறோம், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க முடியாது. 50வது பிறந்தநாள் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக செலிப்ரேட் பண்ண முடியல எங்களுக்கு. நாளைக்கு அன்னதானம் பண்ணி குழந்தைங்களுக்கு புக்ஸ்லாம் கொடுக்கலாம், நிறைய விஷயத்தோடு இருந்தோம். மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி போஸ்டர் கிளிக்கிறது, பேனர் உடைக்கிறதுலாம் இல்லாமல் நிறைய வெல்ஃபேரான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும்னு நினச்சோம். நாங்கள் தப்பு பண்ணால் அது எங்கள் அண்ணனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி இப்போ எங்கள் அண்ணன் வேணான்ட்டார். அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இப்போதைக்கு. எப்பயுமே தளபதி பர்த்டே ரோஹிணி தேட்டர் அவ்வளோ செலிப்ரேஷன் அவ்வளோ இதுவாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, எத்தனை பேர் இருந்தாலும் ரோகிணி தளபதிக்கு தான். ரோகிணியில் ப்ரோ எல்லா தேட்டருமே எங்கள் அண்ணனுக்கு தான். சொல்லவா வேணும், கில்லிக்கு பார்த்தீங்க இப்படி தெரிவிக்க விட்டோம். மற்ற படம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக வச்சு என்ன தான் வெடி வெடிச்சு கொண்டாடினாலும் 50 நாள் கொண்டாடுனது இங்கே தான். அதிலே தெரிஞ்சிருக்கோம் யார் மாஸ்டர். கள்ளக்குறிச்சிக்கெலாம் போயிட்டு அவரோட இதெல்லாம் போய் பார்த்துருக்கு. அவர் வந்து இப்போ பர்த்டே செலிப்ரேஷனும் வேணான்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஒரு தலைவன் எப்படி இருக்கணுன்றது ஒரு முன் உதாரணமாக இருக்கார். சில பேர் இருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுனா நல்லாயிருக்கும் இருக்கிற காலத்தில். இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவராக பர்த்டே செலிப்ரேஷன் கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு ரசிகனாக நண்பனாக கொண்டாடிருப்போம். இப்போ ஒரு தொண்டராக கொண்டாடுறோம். 26 அந்த முதலமைச்சர் சீட்டில் எங்கள் அண்ணன் உட்காரணும். அதுக்கப்புறம் தான் நல்ல இது இருக்கும், அதான் நினைக்கிறோம். எப்படி இருக்குது? மரண மாச வெயிட்டிங் தளபதிக்காக.